மிஸ்டர் வீரேந்திரா, உங்களுக்கு ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுறேன். அடுத்த வாய்தாக்குள்ள நீங்கள் வாலண்டரி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். ஷூர் யுவர் ஆனர். ஓகே. தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வீட்டில் ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சையும் தரவா செக் பண்ணுங்க. பிகாஸ் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபாரன்சிக் ரிப்போர்ட். ஏதோ வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சார். அதனால வேலையை ஒழுங்கா செய்யுங்க. ஓகே சார். ஓகே, Sure. ஃபாலோ மீ. ஒண்ணுல ஏதோ ஆணி மாதிரி இருக்கு பாருங்க. என்னடா ஸ்க்ரூ கொண்டு வந்திருக்கான்? யாருக்கு திருவ போறான்? உங்களை தான் குத்த போறாருன்னு நினைக்கிறேன் சார். பைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தப்பிச்சுக்குங்க. அட புறம்போக்க. எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், கோர்ட்டோட ஆர்டர் படி சித்தார்த்துங்கிற இந்த குற்றவாளியை ஜுடிஷியல் கஸ்டடியில நான் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் கிரைம் நடந்த இடத்துக்கு நானே போய் பார்த்தேன். குற்றவாளியை பத்தின ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. கோர்ட்டுக்கு அந்த உண்மை தெரிய வரணும்னா நான் சிலரை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் யூ கேன். தேங்க்யூ மை லார்ட். டிசிபி நாயக். போலீஸ்க்கே வச்சுட்டார் சார் ஆப்பு. பைல்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கடா. இன்வெஸ்டிகேஷனை சரியா பண்ணீங்களா? எஸ் சார். உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னா அஞ்சலி ரூமோட ஜன்னல் கதவு கழட்டி திரும்ப மாட்டப்பட்டதை ஏன் நீங்க கவனிக்காம விட்டீங்க? சார், இந்த கேஸில் நான் விசாரிச்ச எல்லா விஷயத்தையும் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல எழுதியிருக்கேன். அப்படின்னா நீங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா வேற யாராவது அதை கழட்டி மாட்டிருப்பாங்களா என்ன? இம்பாசிபிள் சார். சீஸ் பண்ண வீடு என் கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு தெரியாம யாரு எப்பவும் அதுக்குள்ள நுழைய முடியாது. அப்படின்னா நீங்க கொடுத்த ரிப்போர்ட் அப்புறம் ஃபாரன்சிக் கொடுத்த ரிப்போர்ட் ரெண்டுமே தப்பு தான். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். சார், நான் எத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா ஒரு தப்பு பண்ணது நான் உங்ககிட்ட பேசல சார். க்ளூஸ் டீமை லீட் பண்ண டிசிபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சார், பொதுமக்களுக்காக வாதாடின அட்வொகேட் அக்யூஸ்ட் ஃபேவரா பேசுறது சரியில்லை சார். இது சட்டத்துக்கு எதிரானது சார். ஆஸ் பர் த ரிக்வெஸ்ட் ஆஃப் மிஸ்டர் வீரேந்திரா, கோர்ட்டோட விதிமுறைப்படி குற்றவாளி தரப்புலையும் இவர் வாதாடலாம். தேங்க்யூ மை லார்ட். சொல்லுங்க, இந்த மிஸ்டேக்ஸ் எப்படி நடந்துச்சு? அது வந்து உங்களால சொல்ல முடியாது. இந்த எவிடன்ஸை கோர்ட்டுக்கு நான் அப்புறமா சப்மிட் பண்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கும் உங்க மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா? இல்ல, அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. சரி, அப்படி இருக்கும்போது உங்க மாப்பிள்ளை மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அவர் மேல ஏதாவது சந்தேகமா? இல்ல சார், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு டிசிபி சார் தான் சொன்னாரு. நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். ஆனா என் பொண்ணை கொலை பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லையே சார். யாருக்குமே இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யாருக்கும் இல்ல.
இவர் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இவன் பேரு முன்னா. கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணை காதலிக்க சொல்லி அவன் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். இல்லனா கொன்றுவேன்னு சொல்லி ரொம்ப மிரட்டினா. அதுல நாங்க ரொம்ப பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கோர்ட்ல அவனுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதானே உங்க பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்? ஆமா சார். சரி, இந்த விஷயத்த டிசிபி கிட்ட நீங்க சொன்னீங்களா? சொல்லல. எதுக்காக சொல்லல? அது எப்பவோ நடந்த விஷயங்கிறதால. அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. நீங்க இப்ப போலாம். சார், இப்ப ஆணையை யாருக்கு இறக்க போறாரு? நமக்கு இல்லைன்னதுக்கு அப்புறம் வேற யாருக்கா இருந்தா என்னடா? கரெக்ட் சார். என் பேர் ஹரி நாராயணா சார், சித்தார்த் வீட்டு எதிர் வீடு சார். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்காரு, இவர் உங்களுக்கு தெரியுமா? இவன் ஒரு கார்பெண்டர் சார். கொலை நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இவன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா சார். அதே நேரத்தில் அஞ்சலியும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அஞ்சலியை பார்த்த முன்னா அவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு என்ன கேட்டான். உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை என்ன? அவனை நான் திட்டினேன். வேலையை முடிச்ச பிறகு என் பணத்தை கொடுங்க சார்னு கேட்டான். 1 வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் சார். தேங்க்யூ, யூ கேன் கோ. மிஸ்டர் வீரேந்திரா, கார்பெண்டரான முன்னாவுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மை லார்ட்? ஹரிநாராயணன் வீட்டுக்கு வந்த கார்பெண்டர் எப்போ அஞ்சலியை கொலை பண்ணிருவேன் மிரட்டின முன்னா 2 பேருமே ஒரே ஆள் தான் சார். அஞ்சலி ராத்திரி சுமார் 10:30 இறந்திருக்காங்க. சித்தார்த் 10:10 வெளியில போயிருக்காரு. அதே நாள் அன்னைக்கு முன்னாவும் ஹரிநாராயணன் வீட்டுக்கு காலைல 10 மணிக்கு வந்திருக்காரு. அங்கதான் அஞ்சலியை காலையில பாத்திருக்கான். அஞ்சலியால தான் ஜெயிலுக்கு போனதை நினைச்சு கொஞ்சம் துடிச்சு போயிருக்கான். அதனாலதான் சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போன முன்னா காலனிக்குள்ள மறுபடியும் 7 மணிக்கு வந்திருக்கான். சித்தார்த் வெளியில போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கான். சித்தார்த் வெளியில போனதுக்கு அப்புறம் ஜன்னல் ஃப்ரேமை ஓபன் பண்ணி அஞ்சலி பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிருக்கான். தூங்கிக்கிட்டு இருக்கிற அஞ்சலியை பார்த்திருக்கான். தன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்காகவும் தன்னை காதலிக்க மறுத்ததுக்காகவும் அஞ்சலி ஒரு ஷார்ப் எட்ஜ் வெப்பனால கொலை பண்ணிட்டு தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எந்த இடத்துலயும் படாம ஃப்ரேமை மறுபடியும் செட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். அதனாலதான் மை லார்ட், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல முன்னாவோட என்ட்ரி மட்டும்தான் இருக்கு. ஆனா எக்ஸிட் எங்கேயுமே இல்ல. யுவர் ஆனர், இது முன்னாவுக்கும் அப்புறம் இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் உங்க பார்வைக்காக நான் வைக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். சோ மை லார்ட், இது ஒரு பிளான்ட் மர்டர்னு சொல்றதுக்கு மோட்டிவேஷன் இருக்கு, ப்ரிப்பரேஷன் இருக்கு, கொலை செய்யணுங்கிற இன்டென்ஷனும் இருக்கு. ஸோ ஐபிசி செக்ஷன் 302 படி முன்னாங்கிறவன் மேல அக்யூஸ்டுங்கிற சார்ஜஸை ஃபைல் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து சித்தார்த்தை விடுவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை நான் இங்க ஃபைல் பண்றேன். யோ, யாரையா நீ? எங்க ப்ரொடியூசர் சார். இதான சினிமா தியேட்டர் நினைச்சியா? கோர்ட்டியா? விசில் அடிக்கிற? ஃபைன் போட்டுருவோம் உனக்கு. இந்த ஆளை சாயந்தரம் வரைக்கும் வெயில நிறுத்தியா? ஐயோ, பெட்டிஷன் அலௌட். பிரபல திரைப்பட இயக்குனர் சித்தார்த் அவர்களின் மனைவி கொலை கேஸில் இன்று ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. திரைத்துறையில் சிறந்த பெயர் பெற்றுள்ள சித்தார்த் டைரக்டர் இந்த கொலையை செய்யவில்லை என்ற நம்பிக்கையை நிஜமூட்டும் வகையில் திரு வீரேந்திரா தெள்ள தெளிவாக வாதிட்டு அவரை இந்த கேஸிலிருந்து விடுவித்தது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியில் சித்தார்த்தோடைய பெயர் இன்னும் உயர்ந்து உள்ளது. கோர்ட் உத்தரவின்படி குற்றவாளி முன்னாவை போலீசார் வலை வீசி எல்லா இடத்திலும் தேடி வருகின்றனர். அவர் போலீசாரால் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்துவிட்டால் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிடும்.